ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும். எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தாருக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து 27/6 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டாக நேற்று இரவு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 27/6/2024 31/7/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2024 வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் தாராளமாக பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே இந்த ஒரு அப்ளிகேஷனை கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1ல் பே பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் கெஜெட்டட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு கீழே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்லேருந்து 4887 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹவில்தார்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3439 ப்ளஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8326 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது இந்த எம்டிஎஸ் அண்டு ஹவில்தார் போஸ்ட்லேருந்து. நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன், நேபாள், பூட்டான், மைக்ரேட், பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸான கென்யா, உகாண்டா இந்த மாதிரியான கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2/8/1999 1/8/2006 நீங்கள் பிறந்திருக்கணும். இதே இது ஹவில்தார் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். 2/8/1997 1/8/2006 நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஏஜ் பார் ஏஜ் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டகரிகளுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பார் ஏஜ் அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th, அதாவது மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 10th 1/8/2024 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். இரண்டாவதாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 சீசன் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சீசன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்கும். இரண்டாவதாக ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். இந்த இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 20 வினாக்களுக்கு 60 மதிப்பெண்கள், அதாவது ஒரு வினாவுக்கு 3 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 3/4 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. சீசன் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 75 மதிப்பெண்களுக்கு, அதாவது 25 வினாக்கள் 75 மதிப்பெண்களுக்கு, ஒரு வினாவுக்கு 3 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 81 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு 48 kg இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாக்கிங், அதாவது நடக்கணும், ரன்னிங் கிடையாது, வாக்கிங், நடந்து 1600 மீட்டர் ரன்னிங்கை மேல் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிடங்களில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரை 20 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ssc.gov.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்.
அதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ண முடியும். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜியனில் வரும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியர்பையாக இந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சிட்டியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த சிட்டியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸர்விஸ்மேன் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு 100 ரூபியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இது போன்ற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.